Hi, welcome to Learn English. Auxiliary verbs யூஸ் பண்ணி sentences எழுத போகிறோம். அவர் பேசியிருக்கணும். கீழே இருக்கிற 3 ஆப்ஷன்ஸில் எந்த ஆப்ஷன் கரெக்டாக வரும்? He should be spoken, he should speak, he should have spoken. The answer is he should have spoken. அவர் பேசியிருக்கணும் ஆனால் பேசவில்லை. அதே மாதிரி நான் வர வேண்டும். எல்லா சென்டென்சஸ்லையும் பாருங்கள் should அப்படிங்கிற ஆக்சிலரி verb வந்திருக்கு. இது மாதிரி ஆக்சிலரி verbs யூஸ் பண்ணணும். இங்கிலீஷ் கம்யூனிகேஷனில் நிறைய இடங்களில் இந்த ஆக்சிலரி verbs யூஸ் பண்ணுவோம். I should come, நான் வர வேண்டும். He should tell, அவர் கட்டாயமாக சொல்ல வேண்டும். It should be done, இந்த சென்டென்ஸில் பாருங்கள் be done அப்படின்னு ஆட் ஆயிருக்கு. இது கட்டாயமாக செய்யப்பட வேண்டும். He should have gone, அவர் போயிருந்திருக்க வேண்டும் ஆனால் அவர் போகவில்லை அப்படின்னு அர்த்தம். should have. ஸோ shall அப்படிங்கிற வார்த்தை ஒரு ஆக்சிலரி verb. இது ஃபியூச்சர் டென்ஸையும் குறிக்கிற வார்த்தை தான். இது மெயின் verb கிடையாது, ஹெல்பிங் verb. shall அப்படிங்கிற வார்த்தையோட பாஸ்ட் ஃபார்ம் should. இந்த should வேற, ஆக்சிலரி verb வேற. இதே மாதிரி ஹெல்பிங் verbs do verbs இருக்குது. do present tense, did past tense, done past participle. speak அப்படிங்கிறது மெயின் verb, ஆக்ஷன் verb. speak அப்படின்னா பேசுறது, present tense, spoke past tense, spoken past participle. இந்த வீடியோவில் should plus present tense பார்க்க போகிறோம். அதே மாதிரி should be plus past participle, should have எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டைப் பாருங்கள், he should tell, அவர் கட்டாயமாக சொல்ல வேண்டும். இந்த should அப்படிங்கிறது கண்டிப்பாக கட்டாயமாக அப்படிங்கிறத குறிக்குது. இந்த should அப்படிங்கிற வார்த்தைக்கு அடுத்து வர்ற verb கண்டிப்பாக ப்ரெசன்ட் ஃபார்மில் தான் இருக்கணும். இந்த tell அப்படிங்கிறது ப்ரெசன்ட் ஃபார்ம். அடுத்த சென்டென்ஸ் it should be done, இது கட்டாயமாக செய்யப்பட வேண்டும். இதில் be verb வந்திருக்கு பாருங்கள். be verb ஃபாலோ பண்ணி ஒரு past participle வந்திருக்கு. அதாவது done அப்படிங்கிற வார்த்தை past participle. do, did, done. அடுத்த சென்டென்ஸ் he should have gone, அவர் போயிருந்திருக்க வேண்டும் ஆனால் உண்மையிலே போகலை அப்படின்னு அர்த்தம். he should have gone, அவர் போயிருந்திருக்க வேண்டும். should plus have வருது. ஸோ should be, should have. he should walk, அவர் கட்டாயமாக நடக்க வேண்டும். it should be told, இது கட்டாயமாக சொல்லப்பட வேண்டும். we should have known, நாம் தெரிந்திருக்க வேண்டும். இந்த 3 டைப்பில் நீங்கள் சென்டென்சஸ் சொல்ல போகிறீங்க. நான் தமிழ் வாக்கியம் கொடுத்துருவேன். இந்த 3 டைப்பில் எந்த டைப் வரும் அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஐ வெல்கம் யூ டு தி சேனல் சென்டாக்ஸ். உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில்லை டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன். ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க, கண்டிப்பாக டெவலப்மெண்ட் இருக்கும். நீங்கள் ஆங்கிலம் பேச வேண்டும். கீழே இருக்கிற 3 ஆப்ஷன்ஸில் எந்த ஆப்ஷன் கரெக்டாக வரும்? யூ ஷுட் பி ஸ்போக்கன் இங்கிலீஷ், யூ ஷுட் ஹேவ் ஸ்போக்கன் இன் இங்கிலீஷ், யூ ஷுட் ஸ்பீக் இங்கிலீஷ். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு யோசிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ஒவ்வொரு அர்த்தமும் மாறுது பாருங்கள். நீங்கள் ஆங்கிலம் பேச வேண்டும். யூ ஷுட் பி ஸ்போக்கன் இங்கிலீஷ், அந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். நீங்கள் ஸ்போக்கன் இங்கிலீஷாக இருக்க வேண்டும். ஸோ மீனிங்லெஸ் சென்டென்ஸ். யூ ஷுட் ஹேவ் ஸ்போக்கன் இன் இங்கிலீஷ், நீங்கள் ஆங்கிலத்தில் பேசியிருக்க வேண்டும் ஆனால் நீங்கள் பேசலை அப்படின்னு அர்த்தம். ஸோ நீங்கள் ஆங்கிலம் பேச வேண்டும் அப்படிங்கிறதுக்கு யூ ஷுட் ஸ்பீக் இங்கிலீஷ். தட் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஈஸியாக உங்களால் ஆன்சர்ஸ் இனிமேல் கண்டுபிடிக்க முடியும். எல்லோரும் வரவேற்க வேண்டும். இந்த 3 ஆப்ஷன்ஸில் எந்த ஆப்ஷன் கரெக்டாக வரும்? வீடியோ பாஸ் பண்ணிட்டு யோசிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். எல்லோரும் வரவேற்க வேண்டும். எவ்ரி ஒன் ஷுட் இன்வைட், எவ்ரி ஒன் ஷுட் பி இன்வைட்டட் அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லோரையும் வரவேற்க வேண்டும் அப்படின்னு அர்த்தம். மேலே இருக்கிற சென்டென்ஸ்க்கு என்ன மீனிங்? எல்லோரும் வரவேற்க வேண்டும். ஸோ எவ்ரி ஒன், ஒவ்வொருத்தரும் வர்றவங்களை வரவேற்கணும் அப்படின்னு அர்த்தம். ஆனால் அடுத்த சென்டென்ஸில் எல்லோரையும் வரவேற்க வேண்டும் அப்படின்னு அர்த்தம். எவ்ரி ஒன் ஷுட் ஹேவ் இன்வைட்டட், எல்லோரும் வரவேற்றிருக்கலாம், எல்லோரையும் இன்வைட் பண்ணியிருந்திருக்கலாம் பட் பண்ணலை அப்படின்னு அர்த்தம். அகைன் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு புத்தகங்கள் என்னப்பட வேண்டும், இந்த வாக்கியத்தை எப்படி சொல்லலாம் அப்படிங்கிறத யோசிங்க. வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். புத்தகங்கள் என்னப்பட வேண்டும். புக்ஸ் ஷுட் பி கவுண்டட், தட் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். புக்ஸ் ஷுட் கவுண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? புத்தகங்கள் என்ன வேண்டும் அப்படின்னு அர்த்தம். புக்கு தன்னைத்தானே எண்ணிக்கிறணும் அப்படின்னு அர்த்தம். ஸோ மீனிங்லெஸ் சென்டென்ஸ். புக்ஸ் ஷுட் ஹேவ் கவுண்டட், புத்தகங்கள் எண்ணி இருக்க வேண்டும் அப்படின்னு அர்த்தம். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த 3 ஆப்ஷன்ஸில் எந்த ஆப்ஷன் கரெக்ட் அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். முதல்வர் சோதிக்க வேண்டும். த பிரின்சிபால் ஷுட் பி செக்டு, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள். முதல்வர் சோதிக்கப்பட்டிருக்க வேண்டும், அதாவது முதல்வரை செக் பண்ணியிருக்கணும் அப்படின்னு அர்த்தம். மிடில் ஆப்ஷன், தட் இஸ் தி ஆன்சர். த பிரின்சிபால் ஷுட் செக், முதல்வரே சோதிக்க வேண்டும் அப்படின்னு அர்த்தம். லாஸ்ட் ஆப்ஷன், த பிரின்சிபால் ஷுட் ஹேவ் செக்டு, முதல்வர் சோதித்திருக்கலாம் அப்படின்னு அர்த்தம். அவர் தானே நீ சொன்ன ஆள், இந்த ஃபோனை தானே அவர் வாங்கணும்னு சொன்னார். இந்த மாதிரி வாக்கியங்கள் இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது? இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் இருக்கிற வீடியோஸ் இன்னொரு சேனல் சென்டாக்ஸ் ப்ளஸில் கொடுத்துருக்கேன். அந்த சேனல் வீடியோஸும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த தமிழ் வாக்கியம், அதாவது
அவருக்கு விருது அளித்திருக்க வேண்டும், விருது கொடுத்துருக்க வேண்டும். 3 ஆப்ஷன்ஸில் எந்த ஆப்ஷன் கரெக்ட் அப்படிங்கிறத வீடியோ பாஸ் பண்ணிட்டு கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்ப்ளே ஆகும். he should have awarded, அவருக்கு விருது அளித்திருக்க வேண்டும், ஆனால் விருது கொடுக்கல அப்படின்னு அர்த்தம். he should have awarded. he should award அப்படின்னா அவர் விருது கொடுக்க வேண்டும் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி he should be awarded, அவருக்கு விருது கொடுக்க வேண்டும். he should be awarded அப்படின்னு அர்த்தம். பட் he should have awarded, அவருக்கு விருது கொடுத்துருக்கணும் ஆனால் கொடுக்கல, கண்டிப்பாக கொடுத்துருக்கணும் ஆனால் கொடுக்கல அப்படின்னு அர்த்தம். ஸோ should have வர்றப்ப மீனிங் எப்படி மாறுது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. குழந்தைகள் விளையாட வேண்டும். கீழே இருக்கிற 3 ஆப்ஷன்ஸில் எந்த ஆப்ஷன் கரெக்ட்? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்ப்ளே ஆகும். குழந்தைகள் விளையாட வேண்டும். சில்ட்ரன் ஷுட் ப்ளே, கண்டிப்பாக விளையாட வேண்டும் அப்படின்னு அர்த்தம். சில்ட்ரன் ஷுட் ஹாவ் பிளேடு அப்படின்னா குழந்தைகள் விளையாடி இருக்க வேண்டும், விளையாடி இருக்கலாம் ஆனால் விளையாடலை அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த ஆக்ஷன் நடக்கலைன்னு அர்த்தம். சில்ட்ரன் ஷுட் ஹாவ் பிளேட். மஸ்ட் அப்படிங்கிற வார்த்தையும் கண்டிப்பாக அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்குது, ஷுட் மாதிரியே. சில்ட்ரன் ஷுட் ப்ளே, குழந்தைகள் கண்டிப்பாக விளையாட வேண்டும். தண்ணீர் தொட்டி நிரப்பப்பட வேண்டும். வாட்டர் டேங்க் ஷுட் பி ஃபில்டு, வாட்டர் டேங்க் ஷுட் ஃபில், வாட்டர் டேங்க் ஷுட் ஹாவ் ஃபில்டு. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த 3 ஆப்ஷன்ஸில் எந்த ஆப்ஷன் கரெக்ட் அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்ப்ளே ஆகும். தண்ணீர் தொட்டி நிரப்பப்பட வேண்டும். வாட்டர் டேங்க் ஷுட் பி ஃபில்டு, நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். வாட்டர் டேங்க் ஷுட் ஃபில், தண்ணீர் தொட்டி நிரப்ப வேண்டும். வாட்டர் டேங்க் ஷுட் ஃபில், வாட்டர் டேங்கே ஃபில் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். ஸோ திஸ் இஸ் ராங். வாட்டர் டேங்க் ஷுட் ஹாவ் ஃபில்டு, நிரப்பப்பட்டிருக்கலாம். அவர் பேசி இருக்கணும். he should be spoken, he should speak, he should have spoken. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. 3 ஆப்ஷன்ஸில் எந்த ஆப்ஷன் கரெக்ட் அப்படிங்கிறது ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்ப்ளே ஆகும். அவர் பேசி இருக்கணும் ஆனால் பேசவில்லை. he should have spoken. ஓகே, he should be spoken அப்படின்னு என்ன அர்த்தம்? அவர் பேசப்பட்டிருக்க வேண்டும். அந்த வித்தியாசத்தை பார்த்துக்கோங்க. திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஷால் ஷுட் இது ஃபியூச்சர் டென்ஸை குறிக்குது. ஷுட் அப்படிங்கிறது ஆக்சிலரி வேர்பாக யூஸ் ஆகிறப்ப இந்த மாதிரி மீனிங் கொடுக்குது. he should be spoken, அவர் பேசப்பட்டிருக்க வேண்டும். he should speak, அவர் பேச வேண்டும். he should speak. he should have spoken, அவர் பேசியிருக்கணும் ஆனால் பேசலை. he should have spoken. நிறைய ஆக்சிலரி வேர்ப்ஸ் இருக்குது. ஸோ அதில் ஷுட் அப்படிங்கிற வார்த்தையை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டோம். அடுத்தடுத்த ஆக்சிலரி வேர்ப்ஸை வச்சு இன்னும் நிறைய வீடியோஸ் நான் கொடுக்குறேன். அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கிராமர் எக்ஸ்ப்ளனேஷன், இன்ட்ரெஸ்டிங்கான கிராமர் எக்ஸசைஸோடு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.